சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் மக்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகள் உள்பட அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு இடங்களில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய திட்டப்பணிகளை திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற்றது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 1,93,50,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சந்திரசேகரின் நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 1,15,65,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் என மொத்தம் 32 பணிகளுக்கு 3,09,15,000 ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப்பணிகளை துவக்கி வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் கூட்டு குடிநீர் திட்டம், கல்லூரிகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மருத்துவமனை உள்ளிட்ட மக்களின் அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றார். இந்த நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினர் சந்திரசேகரன், ஒன்றிய கழக செயலாளர்கள் பக்கநாடு மாதேஷ், நெடுங்குளம் துரை என்கிற மாதேஸ்வரன், நகர கழக செயலாளர் முருகன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி மட்டுமல்ல, சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் மட்டுமல்ல, அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்வேறு பணிகள் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே நிறைவேற்றினோம். நிமித கூட்டுக்குடி திட்டம், எடப்பாடி ஒன்றியம், கொங்கனாவரம் ஒன்றியம், மகனஞ்சாவடி ஒன்றியத்தில் அனைத்து பகுதி மக்களுக்கும் தண்ணீர் கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி தந்தோம். அதேபோல் நாங்கள் மேச்சேரி நங்கவழி கூட்டுக்குடி திட்டத்தின் மூலமாக அந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து கிராமங்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் வழங்கப்பட்டது. சாலை வசதி செய்து கொடுத்தோம், போக்குவரத்து செய்து கொடுத்தோம். இன்றைக்கு கல்லூரிகள் இன்றைக்கு கட்டி கொடுத்துருக்கிறோம். ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மருத்துவமனை, அதே போல் ஆங்காங்கே சென்டெக்ஸ் டேங்க் அமைத்து, ஆழ்துளைகள் அமைத்து அந்த பகுதியிலே தண்ணீர் வழங்கப்பட்டன. இப்படி மக்களுடைய அடிப்படை பிரச்சனை முழுவதும் தீர்க்கக்கூடிய நிலையிலே இந்த தொகுதியில் இருக்கின்ற மக்களுடைய கோரிக்கை ஏற்று நிறைவேற்றப்படுகின்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து